வெற்றி நடை போடுகிறது. ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் என் ஸ்ரீலக்ஷ்மி பிரசாத் தயாரிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடிகர் சிவகார்த்திகேயனின் மதராசி. வெற்றிமாறன் சாரை பற்றி திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு வீடியோவில் பேசியிருந்தார். அதை பற்றி சொல்லுங்கள். வெற்றிமாறனுக்கு ஒரே படத்துக்காக 19 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் தான். அதுதான் வாடிவாசல். வாடிவாசல் படம் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணது 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கும் சூர்யாவுக்கும் ஒத்து வருதா இல்லையா? ஒத்து வரலன்னா அந்த தானு சார் ப்ரொடக்ஷனில் வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படத்தோட டீசர் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? அஜித் சாரோட அடுத்த படத்துக்கு டைரக்டர் ரெடி ஆயிட்டாங்க, கதை ரெடி ஆயிடுச்சுன்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் முக்கியம்? கதை முக்கியம் சார். ஆமாம். ஹீரோயின் முக்கியம் சார். யார் சார் ஹீரோயின்? வர பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட சேர்ந்து பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போகிறதா ரொம்ப நாளாக சோஷியல் மீடியாவில் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதில் பராசக்தி படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்கம் டு சினிமா திஸ் வீக். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பரான நியூஸ் வச்சிருக்கேன் சார். சூப்பரான நியூஸா? என்ன நியூஸ்? சொல்லு. தனுஷ் சார் நிறைய பேர்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்காரு சார். அப்பா, தனுஷ் சினிமா நடிக்க வந்த காலத்துலேருந்து கதை கேட்டுட்டு தான் இருக்காரு. இதில் என்னம்மா புதுசு, சூப்பரு, ஸ்பெஷலு? கண்டிப்பா இருக்கு சார். இல்லாம நான் எப்படி சார் சொல்லுவேன்? அப்படியா? சொல்லு. நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க வெற்றிமாறன் சாரை பத்தி திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு வீடியோல பேசியிருந்தார். அதை பத்தி சொல்லுங்க. திருப்பூர் சுப்பிரமணியம் வெற்றிமாறனை பற்றி பேசின அந்த வீடியோ பற்றி தான் இண்டஸ்ட்ரியில் 2 நாளாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் ஒரு படம் தயாரித்தார், பேட் கேர்ள் அப்படின்ட்டு. அந்த படத்தில் சென்சாரில் பல பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணார். அடுத்து இப்போ மனுஷி அப்படின்னு அவருடைய தயாரிப்பில் ஒரு படம் வெளியே இருக்குது. கோபி நயனார் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா அந்த படத்தில் கதை நடிச்சிருக்காங்க. அந்த படமும் பார்த்தா தணிக்கையில் பல சிக்கலில் சந்தித்த படம். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட அந்த படத்துக்காக போனாங்க. இந்த 2 படத்தில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக தான் நான் கடையை மூடிட்டு போகிறேன், இனிமேல் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியில் படம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு பொது மேடையில் வெற்றிமாறன் அறிவித்தார். அது நிஜமாகவே திரைப்பட உலகத்தில் பல பேருக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்தது. அதை தான் இன்றைக்கி விமர்சனம் பண்ணியிருக்கார் திருப்பூர் சுப்பிரமணியம். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய விமர்சனம் சரியானது தான் அப்படின்னு தான் பல பேர் இன்றைக்கி சினிமா உலகத்தில் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றிமாறன் தயாரித்த இந்த 2 படத்துடைய தயாரிப்பு செலவே பார்த்தோம்னா அதிகபட்சமாக ஒரு 12 கோடி ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு படமும் 6 கோடின்னு வச்சா. இந்த வெற்றிமாறனுக்கு ஒரே படத்துக்காக 19 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் தான். அதுதான் வாடிவாசல். வாடிவாசல் படத்துக்காக இத்தனை நாள் 19 கோடி ரூபா கொடுத்துருக்காரு. வாடிவாசல் படம் எடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணது 4 வருஷத்துக்கு முன்னாடி. 4 வருஷம் ஆச்சு. அந்த படத்தை என்ன பண்ண போகிறீங்க? அந்த படம் எடுக்க போகிறீங்களா இல்லையா? உங்களுக்கும் சூர்யாவுக்கும் ஒத்து வருதா இல்லையா? ஒத்து வரலன்னா அந்த தயாரிப்பாளர் எடுத்து சொல்லுங்கள். அதை சொல்லாமல் நீங்கள் அந்த தயாரிப்பாளரை வதைக்கிறீங்களா? அது என்ன நியாயம்? நீங்கள் இன்றைக்கி 2 படத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையில் நான் கம்பெனி மூடுறேன்றீங்க. அவ்வளோ வெற்றி படங்கள் எடுத்தவர் தான். அவர் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்கார் தெரியுமா? அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீங்கள் தான் காரணம் அப்படின்னு வெற்றிமாறனை பற்றி பேசியிருக்காரு திருப்பூர் சுப்பிரமணியம். இது இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே நியாயமான விமர்சனம் அப்படின்னு தான் ஒரு பக்கம் பார்க்குறாங்க. திருப்பூர் சுப்பிரமணியத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மனசில் பட்டதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லக்கூடியது. இப்போ நம்முடைய ரவுண்ட் டேபிள் நிகழ்ச்சியில் கூட பார்த்தோம்னா பல நடிகர்களை பற்றி பேசுகிறதுக்கு சில தயாரிப்பாளருக்கு தயக்கம் இருந்தது.
அப்போ அது ஓப்பனாகவே அந்த நிகழ்ச்சியில் சொன்னார். உங்களுக்கெல்லாம் நடிகருடைய பிரச்சனை பற்றியோ அவங்க பண்ணுற தப்பை பற்றியோ பேசுறதுக்கு சங்கடம் இருக்கும். ஏன்னா நீங்கள் அவங்கள வச்சு படம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, திரும்ப திரும்ப காட்சிட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போய் நிற்கணுமே, இப்படி பேசிட்டு போயிருந்தால் காட்சி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது. எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது. நான் எந்த நடிகரை வச்சு படம் எடுக்க போகிறதில்ல. அதனால் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு எது நல்லதோ அதை பற்றி நான் பேசிட்டு தான் இருப்பேன். என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு பேசியிருந்தார். தானு சார் ப்ரொடக்ஷனில் வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போகிற படத்தோட டீசர் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த டீசர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் ஆகும்? அந்த டீசரில் என்ன போட்டிருந்தாங்க, மிக விரைவிலே அந்த டீசர் வெளிவரும் அப்படின்னு தானே போட்டிருந்தாங்க. அதனால் நிச்சயமாக வெளிவரும். அந்த படத்துடைய படப்பிடிப்பும் அநேகமாக பார்த்தா அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்டோபர் மாதம் எண்டில் வந்து ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து சிம்பு போயாகணும். அப்போலேருந்து அவங்க காட்சிட்டு அதுதான் முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியில் கூட பல முறை சொல்லியிருக்கோம். அதனால் அதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணால் தான் உண்டு. நிச்சயமாக அதுக்கு முன்னாடி இந்த படம் ஸ்டார்ட் ஆகிடும். அந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஒரு செட்டு போகிறதுக்கு 20 கோடி ஆகும்னு வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால தான் அந்த படத்தோட ஷூட்டிங்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு செய்தி போட்டுருந்தாங்க. இப்போ எப்படி சார் அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா? பரவாயில்லையே, நிறைய நியூஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற போல தெரியுது. இப்போ அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான காரணம் தானுடைய புத்திசாலித்தனம். தானும் என்ன பண்ணான்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் காப்பியை வெற்றிமாறன் கொடுத்தார். இந்த படத்துக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும்னு ஒரு பட்ஜெட்டு போட்டு, இந்த பட்ஜெட்டில் நீங்கள் படத்தை முடிச்சு கொடுங்க, நான் பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஒன்று அரைவாயிருக்காங்க. அது என்ன பட்ஜெட் நமக்கு தெரியல. அந்த பட்ஜெட் அரைவாய் இந்த படத்தை தயாரிக்கிற பொறுப்பை வந்து வெற்றிமாறன்ட்டே கொடுத்துட்டார். இப்போ தானுவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஷூட்டிங்க்கு பணம் கொடுக்கணும், அவ்வளோதான். ஷூட்டிங் நடக்குதான்னு பார்க்கணும், 2 வேலை தான். அப்படி அதை ஷார்ட்டாக சால்வ் பண்ணிட்டார். அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அஜித் சாரோட அடுத்த படத்துக்கு டைரக்டர் ரெடி ஆயிட்டாங்க, கதை ரெடி ஆயிடுச்சுன்னு ஆதிக் ரவிச்சந்திரன் சார் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னா என்னென்னலாம் முக்கியம்? கதை முக்கியம் சார். ஆமாம். ஹீரோயின் முக்கியம் சார். யார் சார் ஹீரோயின்? ஹீரோயின், கதை, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் முக்கியம். அது வைட்டமின் பணம். பணம் இருந்தால் தான் ஒரு படத்துடைய படப்பிடிப்பு நடக்கும். சமீபத்தில் ஃபைனான்சியர்ஸ்லாம் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்முடைய நிகழ்ச்சியிலேயே நம்ம ஒரு 2-3 மாதம் முன்னாடி சொல்லியிருந்தோம். இனிமேல் யார் படம் எடுத்தாலும் அவங்க படம் எடுக்கிறதுக்கு வேணால் பணம் தரலாமே தவிர, நடிகையில் ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவை ஃபைனான்சியர்ஸ் எடுத்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் அக்டோபர் மாதம் இறுதிக்குள்ளே அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. வர பொங்கல் அன்னைக்கு ஜனநாயகன் படத்தோட சேர்ந்து பராசக்தி படமும் ரிலீஸ் ஆக போகிறதா ரொம்ப நாளாக சோஷியல் மீடியாவில் நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னா வசூல் ரீதியாக அந்த 2 படத்துக்கு பாதிப்பு ஏற்படுமே சார். இதை தவிர்க்க முடியாதா? உனக்கு தெரிகிற விஷயம், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற அந்த தயாரிப்பாளர்களுக்கு தெரியாதான் என்ன? எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி 2 படத்தையும் பொங்கல் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் பராசக்தி படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பராசக்தி படத்துடைய படப்பிடிப்பே இன்னும் முடிவடையலை. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் அந்த படத்துடைய படப்பிடிப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படப்பிடிப்பெல்லாம் முடிந்ததுக்கு பின்னால் தான் அந்த படத்துடைய வெளியீட்டு தேதியை பற்றி நிச்சயமான அறிவிப்பு வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் வெங்கட் பிரபு சார் டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் சார் நடிக்க போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கே லேட் ஆச்சுன்னா அந்த படத்தோட ஷூட்டிங் எவ்வளோ சார் தள்ளி போகும்? இந்த படத்துக்கு இன்னொரு படம் இருக்குது. அந்த படத்தை எப்படியே கன்வீனியண்ட்டாக மறந்துட்டேன். சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு படத்தில் சுதன் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். சுதனும் ஜெகதீஷும் சேர்ந்து அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிஞ்சு தான் சிவகார்த்திகேயன் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிக்க போகிறார். முதல்ல இந்த 2 படத்துடைய படப்பிடிப்பும் சைமல்டேனியஸாக மாறி நடக்கிறதா இருந்தது. இப்போ இந்த படத்துடைய வெங்கட் பிரபு டைரக்ஷனில் நடிக்கிற படத்துடைய படப்பிடிப்பு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த படத்துலையும் ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கிறதா வெளியில் செய்தி இருக்குது. அது வந்து என்னென்னா சிவகார்த்திகேயனுடைய சம்பளத்தை பற்றி. சிவகார்த்திகேயனுக்கு வந்து முன்பணம் கொடுக்கும்போது அவருடைய சம்பளம் என்னன்றதை பற்றி சத்யஜோதி நிறுவனத்தில் பேசி முடிவு எடுக்கலை. அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த படம் உருவாகிற காலகட்டத்தில் என்ன சம்பளமோ அதை வந்து அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல தெரியுது. இப்போ சிவகார்த்திகேயனுடைய சம்பளம் அவங்க நினச்சதுக்கு மேலே இருக்குது. அந்த சம்பளத்தை வந்து சிவகார்த்திகேயன் கேட்குறாரு. தயாரிப்பு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா சினிமா உலகத்தில் வந்து பொதுவாகவே என்னென்ன சிக்கல்லாம் இருக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். பல ஹீரோக்களுடைய படங்கள் ஆரம்பிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நான் சொன்ன மாதிரி ஃபைனான்சியர்ஸு பணம் கொடுக்காது. இன்னொரு பக்கம் ஓடிடி நிறுவனங்கள் படத்தை வாங்காது. அது இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. படத்தினுடைய விலைகள் வந்து ரொம்ப குறைக்கிறாங்க. இன்னும் சரியாக சொன்னால் நான் முன்னாடி பேசின விக்னேஷனுடைய படம் இருக்குல்ல, பிரதீப் நான் நடிக்கிற படம், அதுவே வந்து இன்னும் ஓடிடி நிறுவனம் வாங்கலை. இது போன்ற பல சிக்கல்கள் இருக்கிறதுனால தான் முன்ன மாதிரி தாராளமாக சினிமாவில் வந்து இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது.
துப்பறிவாளன் 2 படத்தை மிஷ்கின் சார் டைரக்ட் பண்ணாரு. விஷால் சாருக்கும் மிஷ்கின் சாருக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைனால இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷால் சார் நானே இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நானே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியே 2 வருஷம் ஆச்சு சார். எப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க? பழைய விஷயம்லாம் தோண்டி தோண்டி எடுத்த போகிறது எந்தெந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் நடக்காமல் இருக்குன்னு. விஷாலை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணுன்ற ஆசை அவருக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அந்த முயற்சியில் தன்னுடைய முதல் படமாக துப்பறிவாளன் 2 இருக்கணும் அப்படின்னு தான் அவர் நினச்சார். துப்பறிவாளன் 2 படத்தை உடனடியாக அவர் துவங்க முடியாததுக்கு முக்கியமான காரணம் நான் நம்முடைய நிகழ்ச்சியிலே பல முறை சொல்லியிருக்கேன். அந்த படத்துடைய பட்ஜெட், அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக வேண்டிய படம். இப்போ இவ்வளோ நாள் ஆயிட்டதுனால எனக்கு தெரிஞ்சு மிஷ்கின் என்னென்னலாம் அதுக்கு ஷூட் பண்ணாரோ அதை இவங்க பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப கம்மி. அப்படின்னா என்ன, துப்பறிவாளன் 2 திரைப்படத்தை முதல்லேருந்து திரும்ப எடுத்தாகும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னதை விட பட்ஜெட் இன்னும் கொஞ்சம் கூடும். அதனால் இப்போதைக்கு அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இந்த படத்தை முடிச்சுட்டு அடுத்து சுந்தர் சியோட இணைஞ்சு ஒரு படத்தை நடிக்க இருக்கார் விஷால். அந்த படத்துடைய படப்பிடிப்பு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி தொடங்குறதா இருந்தது. இப்போ அவர் ரவி அரசு டைரக்ஷன் நடிச்சிட்டு படத்துடைய படப்பிடிப்பு முடிவடையாதனால அந்த படப்பிடிப்பு கொஞ்சம் தள்ளிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் அக்டோபரில் தான் சுந்தர் சியும் விஷாலும் இணையிற படத்துடைய படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆகும். அந்த படத்தில் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விஷால் துப்பறிவாளன் 2 படத்தை தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, மற்ற விஷயம்லாம் பேசிட்டோம். தனுஷ் கதை கேட்குறதுல ரொம்ப ஸ்பெஷலான நியூஸ் இருக்கு. நீ அது என்ன, அதை சொல்லு. உதயநிதி ஸ்டாலினோட மகன் இன்பநீதி நெக்ஸ்ட் ஒரு படத்துல இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. ஸோ அவங்க மட்டும் இல்லாம தனுஷ் சரோட மகன் லிங்கா அவருமே ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆக போறாரு. ஸோ அதுக்காக தான் தனுஷ் சார் எல்லாத்தையும் கதை கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல மைட் பி நெக்ஸ்ட் இயர் அவர் ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இதுதான் உங்ககிட்ட சொல்லணும் தவிச்சிட்டு இருந்தேன் சார். நிஜமாவே நீ சொன்ன நியூஸ் ஸ்பெஷல் நியூஸ் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஏற்கனவே தனுஷ் பிரபலமான கதாநாயகனாக இருக்காரு. அவங்க அண்ணன் செல்வராகவும் டைரக்ஷன்லேருந்து இப்போ பல படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை தொடர்ந்து கஸ்தூர்ராஜாவும் பல படங்கள் இப்போ நடிக்கிறாரு. இதை தாண்டி பார்த்தா தனுஷனுடைய சகோதரி மகன் அவர் நடிக்க வந்திருக்காரு. இது 4. இப்போ 5ஆவதாக லிங்காவும் ஹீரோ ஆகிட்டார்னா எனக்கு தெரிஞ்சு கஸ்தூர்ராஜா ஃபேமிலியில் மொத்தம் 5 நடிகர்கள். ஓகே, வரவேற்போம். லெட் அஸ் மீட் நெக்ஸ்ட் வீக். நன்றி சார். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.